இந்த ஆபிரகாமுக்கு 99 வயதாகிறது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிற்று. ஆனா இவங்களுக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருந்தாரு. நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன் சன்னதி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், பூமியின் மணலத்தனையாய் உன்னை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் இந்த மாதிரி நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர்களுக்கு அதை குறித்த ஒரு பெரிய ஆசீர்வாதமோ ஒரு வழிநடத்துதலோ அவங்களுக்கு இல்லை. உடனே அவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இனி வாய்ப்பில்லை, இனி எப்படி நடக்கும், இனி நடக்காது அப்படின்ற ஒரு முடிவிற்கு வந்தாங்க. அப்பொழுதுதான் தூதர்கள் வீட்டில் சொல்றாங்க, இல்ல ஆண்டவர் ஒரு குழந்தையை தருவேன்னு சொல்றாரு. உடனே இந்த சாராள் உள்ளத்திலே நகைத்து, அப்படின்னா அவங்க சிரிக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த வயசுல இந்த காரியம் நடக்குமா? எனக்கு தான் பெண்களுடைய வழிபாடு எனக்கு நின்று போயிருச்சு, அவர் வயது சென்றவராய் இருக்கிறார், இந்த நேரத்தில் இந்த காரியம் நடக்கவே நடக்காது, எப்படி அது நடக்கும், அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், தேவனால் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இதெல்லாம் நடக்குமா, இது எப்ப நடக்கும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, இது நடக்கிறதுக்கு என் குடும்பத்தில் எந்த வழியும் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை உங்க மனசுல அப்படி நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம், இது நடக்காது, என்னுடைய குடும்பத்தில் இது நடக்காது, எனக்கு இது நடக்காது, இவ்வளவு காலம் தாண்டி எப்படி நடக்க போகிறது, இத்தனை நாள் தாண்டி அந்த காரியத்தை செய்யவே முடியாது, இந்த காரியத்தை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது, இந்த மனுஷனை மாற்ற முடியாது, இந்த பிள்ளையை மாற்ற முடியாது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சூழ்நிலையை பார்த்து உங்களுடைய மனசு இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு தெளிவான வார்த்தையை கத்த தரார். கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் ஆகாதது என்று ஒன்றும் இல்லை. ஆண்டவரால் முடியாதது என்று ஒன்றும் இல்லை. அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு செய்வாரானால், அவர் சாராளுக்கு கர்த்தர் செய்வாரானால், அவருடைய வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த காரியம் கர்த்தரால் ஆகும். அந்த திருமண காரியம் கர்த்தரால் ஆகும். அந்த குழந்தை பாக்கியம் ஆண்டவரால் ஆகும். அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தரால் ஆகும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். சிலரை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு நேருக்கு நேர் பேசுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? செங்கடலை 2ஆய் பிளந்த தேவன், யோர்தானை குவியலாய் நிற்க பண்ணின தேவன், வனாந்தரத்திலே காடைகளை கொண்டு வந்த தேவன் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், அவரால் ஆகாத காரியம் இல்லை என்கிறதை என் வாழ்க்கையிலே கர்த்தர் நிரூபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க விசுவாசத்தை ஆண்டவர் தட்டி எழும்ப ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உங்க மனசுல சில காரியத்தை குறித்து அவிசுவாசத்தை பிசாசு விதைச்சிருக்கலாம். எப்படி மருத்துவத்தால அது கூடாததா இருக்கலாம். மனிதர்கள் பலர் உங்களிடத்துல சொல்லலாம், இது என்ன நீ நம்பிட்டு இருக்க, என்ன நீ விசுவாசிட்டு இருக்கிற, இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதெல்லாம் சரியாகுமா? ஒருவேளை இந்த பிரேயர்ல இருக்கிற ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி கூட அப்படி நினைக்கலாம், இதெல்லாம் ஆகாது பாஸ்டர், இதெல்லாம் ஆகாது, எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயப்படலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கரத்தை பிடித்து தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இன்னைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் நேருக்கு நேர் பேசுறாரு. நீங்க ஆகாதுன்னு நினைக்கிறீங்க, நீங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க, நீங்க அது நடக்காதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உங்க கண்களால் நீங்க சீக்கிரமாய் பார்க்க போகிறீர்கள், அது கர்த்தரால் நிறைவேறிற்று என்று பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் அதை நடத்தினார் என்று நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்க போகிறது. கர்த்தருடைய ஆவி அதை செய்து முடிக்க போகிறது. கர்த்தர் ஒருவரே முன் நின்று துணை நின்று அந்த காரியத்தை கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு முன்பாக மலை போல நிற்கிற அந்த பிரச்சனை கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். அந்த கடன்களை முடிக்கிறதற்கு ஆண்டவருடைய கரத்தினால் ஆகும். இன்னைக்கு கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற சிலரை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். மகளே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? மகனே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அந்த காரியம் கர்த்தரால் கைகூடி வரும். அந்த காரியம் கர்த்தரால் நடக்கும். அந்த யுத்தம் கர்த்தரால் முடிவிற்கு வரும். ஓ, அந்த
வெற்றி ஆண்டவரால் உண்டாகும். அந்த காரியத்திலே கர்த்தர் முன் நின்று துணை நின்று பெரிய அற்புதத்தை எனக்கு செய்ய போகிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு வெள்ளத்தோடு மேல தட்டி, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும், என் தேவனால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 5 டைம் சொல்லுங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமில்லை, கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமில்லை, கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமில்லை, கர்த்தரால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் வேதத்தில் ஒரு 3 விதமான ஒரு சூழ்நிலையில ஆண்டவரால் ஆகாத காரியம், ஆண்டவரால் முடியாது அப்படின்றது இல்லைன்றத வேதத்தில் ஒரு 3 சம்பவத்தில் ஒரு 3 சூழ்நிலைகளில் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிலைப்படுத்துகிறார். அந்த 3 சூழ்நிலைகளையும் வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், ஆமேன், 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். இதிலே ஒரு அடி, ஆமென், அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும், ஒரு அடி நிலத்தை ஆகிலும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே முதலில் நம்ம சந்திக்கிற இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், தேவனால் எல்லாம் கூடும், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். சாதாரணமான வாக்குத்தத்தம் இல்ல, ரொம்ப பெரிய வாக்குத்தத்தம். கர்த்தர் அவனை வீட்டிலிருந்து கூடாரத்திலிருந்து ஆண்டவர் வெளியே வர சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வானத்தை பார்க்க ஆண்டவர் சொல்றாரு. வானத்தை பார்த்தா வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கிறது. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வானத்து நட்சத்திரங்களை நீ என்ன கூடுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவரே என்ன முடியாதே. அப்ப ஆண்டவர் சொல்ற, இவ்வண்ணமாய் உன் சன்னதியை நான் பெருக பண்ணுவேன். அப்புறம் ஆண்டவர் தூளை காமிச்சு சொல்றாரு, இவ்வளவாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அதற்கு பிறகு கர்த்தர் மணலை காண்பித்து கர்த்தர் சொல்கிறார், இவ்வளவாய் பெருக பண்ணுவேன். அப்படின்னா கணக்கு கட்டாத, யாரும் கவுன் பண்ண முடியாத அளவிற்கு உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆனா ஆபிரகாமுக்கு வயசாயிருச்சு, ஆபிரகாமுக்கு பலன் இல்லை, சாராயினுடைய கற்பம் செத்து போயிருச்சு. இந்த நேரத்துல தான் ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்னா, ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். அவனாலே நம்ப முடியாத வாக்குத்தத்தம், சூழ்நிலைகள் அதற்கு சாதகமாக இல்லை. அந்த வாக்குத்தத்தம் 100% நிறைவேறுவதற்கு சாத்தியமே இல்லை. அப்பதான் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருகிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் இப்பொழுது பல வருடங்கள் ஆயிருச்சு. வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசா இருக்குது. வாக்குத்தத்தம் யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு வாக்குத்தத்தமா இருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது, இன்னும் ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், கொடாமல் இருக்கையில். அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு சின்ன ஆரம்பம் கூட இல்லை, ஒரு சின்ன துவக்கம் கூட இல்லை. அதை ஆரம்பிக்கவே படலை. வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசு. வாக்குத்தத்தம் யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. வாக்குத்தத்தம் அவனுடைய தகுதிக்கு மிஞ்சி இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் யாருமே இதுவரைக்கும் கொடுத்ததில்லை. அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கிறதற்கு இன்னைக்கே ஆண்டவர் ஆரம்பிச்சிருக்கணும், இப்பவே ஆண்டவர் ஆரம்பிச்சிருக்கணும். இவ்வளவு பெரிய காரியத்தை என்னை கொண்டு ஆண்டவர் செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. ஆனா எப்ப ஆண்டவர் செய்ய போறாரு? இன்னைக்கு ஆரம்பிச்சாலும் 10 வருஷம் ஆகும். இன்னைக்கு ஆரம்பிச்சாலும் அந்த காரியம் முடிவடைவதற்கு நான் ஆயுசு நாட்கள் எனக்கு பத்தாது. ஒரு ஆபிரகாமுக்கு கர்த்தர் மணலத்தனையாய் பெருக பண்ணணும்னு ஆண்டவர் சொல்வார்னா, இது என்னைக்கு நடக்கும்? அப்போ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எனக்கு நிறைவேறுவதற்கு ஆண்டவர் இப்பவே துவங்கணும்ல, இப்பவே துவங்கணும்ல. ஆனா இது காலதாமதம் ஆகுது, இது லேட் ஆகுது. இனி ஆரம்பிச்சு நான் எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை, இனி கிடைச்சு நான் எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும்? ஆனால் கர்த்தர் அவனுக்கு சொன்ன அந்த காரியத்தை இன்று வரையிலும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் தயவுள்ளவராய் இருக்கிறார்.
அப்போ ஃபர்ஸ்ட் முதலாவது சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசா இருக்குது, வாக்குத்தத்தம் பெருமையா இருக்கிறது. ஆனா இன்னும் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய துவக்கம் இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை யாரோ ஒருவர் இந்த சூழ்நிலையில நீங்க கடந்து போயிருக்கலாம். பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசு, அந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்புறேன், அந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக ஸ்பெஷலா ஆண்டவர் பேசுறாரு, என் குடும்பத்துல எல்லாரை விட எனக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, நான் பைபிள் திறந்தா ஆண்டவர் என் கூட பேசிட்டு இருக்கிறாரு, எங்கு போனாலும் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா நான் 10 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த வாக்குத்தத்தத்தை கேள்விப்பட்டேன். ஆனா போன வருஷம் நடந்திருந்தா கூட பரவாயில்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடியே இது ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஒவ்வொரு டைமும் சில துவக்கங்கள் வரும்போது இதுதான் ஆண்டவர் என்னுடைய வாக்குத்தத்தத்துக்கு துவக்கமானு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய துவக்கத்தை நான் பார்க்கவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பிக்கவே படல. நான் எப்படி நம்புறது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு? இந்த வாக்குத்தத்தம் என் மூலமா எப்படி நிறைவேற போகிறது? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் யார் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளையை உண்டு பண்ணுகிறதற்கு அவருக்கு முடியும். 100 வயதிலே ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்கிறதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. ஒரு அடி நிலத்தையும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆண்டவர் ஒரே இரவிலே துளிர்க்க பண்ணுகிற கர்த்தர். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சின்ன கும்பை ஒரே நாளிலே ஆண்டவர் துளிர்க்க பண்ணி, ஒரே நாளிலே ஆண்டவர் கனி கொடுக்க வச்சு, ஒரே நாளிலே கர்த்தர் அதை வளர பண்ணுவதற்கு முடியுமானால் கர்த்தருடைய துவக்கம் சீக்கிரமாய் ஆரம்பிக்கும். சிலருக்கு இந்த வருடத்திலே ஆண்டவருடைய துவக்கம் ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. 10 வருடமாய் மற்றவர்கள் துவங்குறதை கர்த்தர் ஒரே மாதத்திலே உங்களுக்கு துவங்கி முடிப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோ ஃபர்ஸ்ட் முதல் சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, வாக்குத்தத்தம் நிறைய இருக்கு, ஆனா இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா, ஆமென், துவங்கப்படாமல் இருக்கும்போது, ஆரம்பிக்கப்படாமல் இருக்கும்போது நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவருடைய ஆரம்பம் திடீர்னு ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். அந்த காரியம் நீங்க கண்ணை மூடி திறக்கும் போது ஒரு நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த காரியத்திற்கான எல்லா ஆயத்தங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். ஆமென். பல வருடங்களாக நீங்கள் வந்தாதான் இது சரியாகும்னு நினைக்கிறத கர்த்தர் 24 மணி நேரத்துக்குள்ள செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மோவாப் தேசத்திலிருந்து பெத்தேலுக்கு வரும்போது ரூத் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, எப்படியும் இந்த ஊர்ல நான் செட்டில் ஆகிறதுக்கு பல வருடங்கள் ஆகும், எப்படியும் இந்த ஊர்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பழகி அவங்க எல்லாரும் நம்மளை நம்பி இந்த ஊர்ல எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், எனக்கு எப்படியும் ஒரு 5 வருஷம் இல்லாம யார் என்ன நம்புவா? அவங்க வரும்போது அப்படிதான் உள்ள வராங்க. அந்த தேசத்துக்குள்ள வரும்போது எனக்கு உடனே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கல, உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள இல்லை. நான் இந்த பட்டணத்துல சுதந்திரவாளியாய் மாறுவேன் அந்த நம்பிக்கை எதுவுமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, முதல் ஃபர்ஸ்ட் எதேர்ச்சையாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் அது போவாசுடையதா இருந்தது. ஆனா ஆண்டவர் அவங்க மனசுல நினைக்கவே இல்லை அந்த வாக்குத்தத்தம் நடக்கிறதுக்கு 5 வருஷம் தாண்டும் நினைச்சா, கர்த்தர் திடீரென்று ஒரே நாளில் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய துவக்கத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். நான் நம்புறேன் ஆண்டவர் சீக்கிரமாய் அந்த துவக்கத்தை கர்த்தர் ஆரம்பிப்பாராக. உங்களுக்கு அற்புதத்திற்கான அந்த துவக்கம் சீக்கிரமாய் ஆரம்பமாகும், விடுதலைக்கான அந்த துவக்கம் கண்டிப்பாக ஆரம்பமாகும். ஆமென். ஒன்றுமே இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் நினைத்தாரே ஆனால் ஒரு இரவில் விடுதலை கொடுப்பாரு, 1 மணி நேரத்தில் விடுதலை கொடுப்பாரு. நீங்க போய் சேர்கிறதற்குள்ள அந்த விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நேரம் சீக்கிரமாய் வரும். கர்த்தருடைய நேரம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் எங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. ஆமென். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நான் நம்புறேன் என்னுடைய வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். நம்முடைய கண்ணுக்கு இது இன்னும் துவங்கல, நம்முடைய கண்ணுக்கு இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை. ஆனா கர்த்தர் என்னைக்கோ ஆரம்பிச்சிட்டாரு, கர்த்தர் சொன்ன அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாரு, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த அன்னைக்கே கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு. 10 வருஷத்துக்கு முன்பாக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் துவங்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுடைய கண் காணவில்லை, உங்களுடைய காது கேட்கவில்லை, ஆனால் ஏற்ற நேரத்திலே உங்களுக்காக அந்த ஸ்கிரீன் எடுக்கப்படும். அப்பொழுது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயம் நாம் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். Thank you Jesus. Hallelujah. ஆமென். வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசு. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர்.
நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, சொன்ன வாக்கு தத்தத்திற்கான காரியத்தை கர்த்தர் துவங்க போகிறார். கர்த்தருடைய கண்களில் கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு பிளான் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த பிளானை வச்சுட்டு அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருந்த உடனே அந்த வீடு டெடிகேட் பண்ண முடியாது. வீட்டுக்கான பிளானையும் வாங்கிட்டோம், டெடிகேஷனுடைய டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனே என்ன ஆரம்பிக்கணும்னா, கட்ட ஆரம்பிக்கணும். அதுக்கு 3 மாதம் ஆகும், 4 மாதம் ஆகும். அந்த இன்ஜினியர் இத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாதான் அந்த டேட்டுக்கு நம்ம டெடிகேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான், அந்த காரியம் தடையாக போயிடும், நாட்கள் தாண்டும். இதுதான் மனுஷனுடைய யோசனை. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுகிறவர் என்றால், ஒரே ராத்திரியிலே முளைக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென். ஒரே இரவில் முளைக்க பண்ணுகிற கர்த்தர். ஒரு ஆமணக்கு செடியை ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக கர்த்தர் அந்த உஷ்ணமான காலத்திலையும் கர்த்தர் நிழல் கொடுக்கிறதற்காக அவராலே உருவாக்குறதற்கு முடியும், அவரால் வளர்த்த முடியும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்க வாக்கு தத்தத்தை நீங்க நம்புங்க, உங்க வாக்கு தத்தத்தை நீங்க விசுவாசிங்க. இது கர்த்தர் தான் உங்களுக்கு பேசி இருக்கிறாரு. ஆமென். நீங்க இன்னும் துவக்கத்தை பார்க்காததுனால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சிலரை படிப்படியாய் கொண்டு போவார், சிலரை ஒரே ராத்திரியிலே கர்த்தர் கொண்டு போக வல்லவர், ஒரே இரவில் கர்த்தர் உயர்த்த வல்லவர். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு அப்படிதான் நடக்க போகிறது. அவங்க கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்கிறவங்க, 1 மாசத்துக்கு முன்னாடி உங்களை வித்தியாசமா பார்த்தவங்க, இன்னைக்கு ஆண்டவர் வித்தியாசமாய் பார்க்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நான் நம்புறேன், எனக்காக வேகமாய் துவங்குறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடீரென்று அந்த காரியம் நடக்கும், திடீரென்று இந்த காரியம் கைகூடி வரும். தேங்க்யூ ஜீசஸ். யாரும் எதிர்பாராத நேரத்தில் அந்த காரியம் நடக்கும். அவ்வளோ பெரிய காரியம் 24 மணி நேரத்துக்குள்ள நடக்கும். அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நீங்க நினைக்கிற அந்த சொற்ப நேரத்துக்குள்ள கர்த்தர் செய்து முடிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். அதுதான் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல ஆண்டவர் வழியில சந்திக்கிறார். இதுவரைக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிட்டு இருந்தார். அப்படின்னா அவர் யூத கோத்திரமா இருக்கிறதுனால அது அல்லாத மற்ற ஜனங்களை எல்லாரையும் தண்டிக்கிறதும் சிறைச்சாலையில் போடுறதும் அப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிட்டு இருந்தார். இப்போ ஆண்டவர் குதிரையில் கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு இடத்துல சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே ஆள் மாறிட்டாரு. அவர் முழுமையான ஒரு ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாரு. சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, இவர் எப்படியும் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். இப்பதானே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, இப்பதானே ஆண்டவர் அவரை தொட்டிருக்கிறாரு, இப்பதானே ஆண்டவருடைய தொடுதல் அவர் பார்த்திருக்கிறாரு, எப்படியும் நம்ம பக்கத்தில் அவர் வர்றதுக்கு இன்னும் பல ஆண்டு ஆகும். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி அல்ல. அவ்வளவுதான், தொடுதல் வந்த அடுத்த சில மணி நேரத்துக்குள்ளாகவே, சில நாட்களுக்குள்ளாகவே எதுல ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஊழியம் செய்யவே ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பிரசங்கம் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு. யாருமே இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இவ்வளவு சடுதியில, இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இப்படி ஒரு மனுஷன் மாறுவான்னு யாருமே நினைக்கல. அவ்வளவுதான். போன வாரத்துல தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்திட்டு இருந்தான். இந்த வாரத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். இது சாத்தியமா? இது எப்படி நடக்கும்? மற்றவங்களுடைய பார்வையில் என்ன நினைச்சிருப்பாங்க? என்னடா இது நடக்குது? போன வாரத்தில் இந்த இடத்துல பார்த்தேன், இந்த வாரத்தில் இந்த இடத்துல பார்த்தேன். இதுதான் ஆண்டவருடைய வழி நடத்துதல், இதுதான் ஆண்டவருடைய மாற்றம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை எப்போ வேணாலும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது 10 வருடத்தினுடைய வேலையை ஒரே நாளில் செய்வார். 50 வருடத்தினுடைய வேலையை ஒரே நாளில் செய்வார். நீங்க ரொம்ப நாள் காத்திருக்கிற அந்த வேலையை கர்த்தர் ஒரே நாள்ல செய்வார். நீங்க அலைஞ்சு சோர்ந்து போன அந்த காரியத்தை அவர் நினைச்சாருன்னா சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு சூழ்நிலையை கூட நம்ம வாசிக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்திற்கு தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன்னுடைய கட்டிலின் மேல் வைத்து
என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருத்த இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் முகம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இன்னொரு விசை கூட அந்த 17வது வசனத்தை இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். ஆமென். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அவனுடைய சுவாசம் போகும் அளவும் அவனுடைய உயிர் போகிற வரைக்கும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே போனது. நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல ஒரு நல்ல சம்பவம் உண்டாக இருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஆண்டவர் இந்த சகோதரிக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து வாழ்க்கையில் தைரியமே இல்லாத அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்து இப்போ ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவர் நடத்துறார். நடத்தும் போது இந்த குழந்தை இந்த பிள்ளை வியாதியா இருக்குது. வியாதியா இருந்த உடனே இந்த அம்மா நிறைய முயற்சிகளை எடுக்கிறாங்க. அவ்வளவுதான், ஒன்றும் ஆகாது, இது சரியாயிரும், இது ஒரு சாதாரணமான வியாதி தான். ஆனா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வியாதி என்ன பண்ணுதாமா, அப்படியே நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. டைமுக்கு டைம் மாறுது. அப்படின்னா இப்போ 1 மணி நேரத்தில் இந்த காய்ச்சல் இறங்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தா 1 மணி நேரத்துக்குள்ள அது இன்னும் அதிகமாகுது. அவ்வளவுதான், 101 இருந்து 102, 103, 104 அப்படி இந்த வியாதி கண்கள் பார்க்க பார்க்க சில நிமிடத்திலேயே ரொம்ப அதிகமாகி இது எது வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னா, அந்த குழந்தை மரிக்கிற வரைக்கும், அந்த குழந்தை சாகிற வரைக்கும் அந்த வியாதி பெருசு பண்ணி அந்த குழந்தைய அவ்வளவுதான் கொண்டு போட்டுருது. அவங்க இறந்துடுறாங்க. இப்போ அந்த சகோதரி தேவனிடத்துல, அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல போகிற இந்த சம்பவத்தை தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இரண்டாவது இந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலை, எனக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு செய்வேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளாதபடி என்னுடைய பிரச்சனை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அதிகரிச்சுட்டே இருக்குது. நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. நாளுக்கு நாள் தேவை அதிகரித்து கொண்டே இருக்குது. நாளுக்கு நாள் கடன் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகரிச்சுட்டே இருக்குது. நான் சரியாகும்னு நினைக்கிறேன். நான் அதுக்காக தான் ஜெபம் பண்றேன், அதுக்காக தான் உபவாசம் இருக்கிறேன். ஆனா குறையும்னு பார்த்தா இது குறையுது மாதிரி தெரியல, இது சமமா இருக்கிறது மாதிரி தெரியல, இல்லைன்னா இருக்கிற லெவல்லே இருக்கிறது மாதிரி தெரியல. நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகரித்து கொண்டு எது வரைக்கும் அப்படின்னா அந்த குழந்தை மரிச்சு போகிற வரைக்கும் அந்த பிரச்சனை அதிகமாகுது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, மரித்து போன அந்த குழந்தையை கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் உயிரோடு கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கு பிற்பாடு தான் நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கலாம். நான் எப்போ ரொம்ப ஜெபம் பண்றேனோ அப்பதான் பாஸ்டர் அதிகரிச்சுட்டு இருக்குது. டெய்லி சேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன், மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாம் ரிவர்ஸ்ல தான் போகுது, பின்னாடி தான் போகுது. நாளுக்கு நாள் என் சரீரம் டவுன் ஆகுது. நாளுக்கு நாள் என் பிரச்சனை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் அவமானம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் அழகு போய்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் பின்னாடி தான் பாஸ்டர் போறோம், பேக்ல தான் வரோம், நாங்க என்னென்னமோ பண்ணி பார்க்கிறோம். இல்ல, எனக்கு இதனால பயமா இருக்குது. நான் முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்சிருந்தா கூட எனக்கு நம்பிக்கை வரும். போன வாரத்துக்கு இந்த வாரம் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிருந்தா எனக்கு ஒரு விசுவாசம் வரும். ஆனா போன வாரத்துக்கு இந்த வாரம் ரொம்ப மோசமா இருக்குது. போன மாசத்துக்கு இந்த மாதம் ரொம்ப கடினமா இருக்குது. இப்படியே நான் பேக்ல போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு விசுவாசம் எனக்குள்ளே இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல தீவிரமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார். நாளுக்கு நாள் பின்னாடி போய் கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கை மரணம் வரைக்கும் போனாலும் திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் தடுத்து நிறுத்தி, திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் அவனை அமைதியாக்கி கர்த்தர் கையை கொடுத்து மரித்த பிள்ளையை புழு வெள்ளத்தோடு அந்த வியாதியை முழுவதுமாக மாற்றி போட்டு ஒரு புது ஜீவனை கொடுக்கிறதற்கு ஆண்டவரால் முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கிறீங்க. பாஸ்டர், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நாளுக்கு நாள் நான் பின்னாடி போயிட்டே இருக்கிறேன். இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது அப்படிதான் நினைச்சேன். இல்ல, கர்த்தர் எனக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஆண்டவர் என்ன தூக்கி நிறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இல்ல, நான் 10 அடி பின்னாடி சறுக்கிட்டேன். நான் ரொம்ப பேக்ல வர்றது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். கடன் எல்லாம் முடிஞ்சிரும்னு காலடி எடுத்து வச்சேன். ஆனா இந்த மாசம் திரும்பவும் அதிகமா இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் என்று கலங்கி போயிருக்கிற சிலருடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிற உங்களை கர்த்தர் மறுபடியும் முன்னுக்கு கொண்டு வந்து அந்த வருத்தங்கள் மறக்கிற அளவிற்கு அற்புதம் செய்கிறதுக்கு அவரால முடியும். நல்ல கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு
நம்புற ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே நம்புறேன், நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. என் சூழ்நிலைகளை மாற செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். ஆகும், எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். சொல்லுங்க, என் சூழ்நிலைகள் மாற செய்ய கூடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும். சூழ்நிலைகள் மாற செய்ய கூடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும். எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும். சொல்லுவோம், எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும். இப்ப கைகளை மேல தட்டி ஆகும், எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர், வார்த்தையை கொடுத்திருக்கிற ஆண்டவர் நம்மளை பின்னாடி நடக்க வைக்கிறத குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பின்னாடி நடந்தாலும் முன்னாடி நடந்தாலும் யாருடைய திட்டத்துக்குள்ள நடக்கணும் அப்படின்னா தேவனுடைய திட்டத்துக்குள்ள தான் நம்ம நடக்கணும். ஹல்லேலூயா. யோசேப்பு வந்து அப்பாவுடைய அரவணைப்பிலிருந்து இப்பொழுது குழியில தள்ளப்பட்டு விற்கும் போது அவனுடைய மனசு என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா, சரி விற்கிறதே விற்கிறாங்க, ஒரு நல்ல இடத்துல வித்துட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நல்ல இடத்துல தான் அவன் விலை போகிறான். போத்திபாருடைய வீட்டுக்கு அவன் போயிட்டான். இப்போ போத்திபாருடைய வீட்டில் போத்திபார் எல்லாவற்றையும் நம்பி அவனுடைய கரத்தில் கொடுக்கும்போது அந்த யோசேப்புக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் வளர்த்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான், நம்ம வளர ஆரம்பிச்சிட்டோம், நம்ம அடுத்த படி எடுக்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இனி அவ்வளோதான், இனி தோல்வி இல்லை. இப்படியே படிப்படியாக நம்மளை வளர்த்து இதே பட்டணத்தில் நம்ம தலையை ஆண்டவர் நிமிர பண்ண போறாரு, நம்முடைய தரிசனம் நிறைவேற போகுது அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கவே திடீர்னு அவனுக்கு ஒரு மேல ஒரு பழிய சொல்லி அவனை வந்து இப்ப எங்க போறான் அப்படின்னா பின்னாடி எங்க போயிட்டாரு, எவ்வளவு முன்னாடி வந்தாரோ அதை விட பின்னாடி போயிட்டாரு. அவனை தூக்கி காவல் கிடங்கிலே போட்டாரு, பேக்கில் பின்னாடி வந்துட்டாரு. இனி திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. திரும்பி அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா அவ்வளோ உழைச்சி தான் போக முடியும், அவ்வளோ சீக்கிரமா நம்ப மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இப்போ காவல் கிடங்குல இருந்து அவனுக்கு ஒரு அழைப்பு வருது. எந்த இடத்துக்கு அழைப்பு வருதுன்னா, இப்போ போத்திபாருடைய வீட்டுக்கு அழைப்பு வரல, இப்போ இல்லைன்னா ஒரு 10 பேருக்கு அதிகாரியா இருக்கிறதுக்கு அழைப்பு வரல. காவல் கிடங்குல இருந்து அவனுக்கு அழைப்பு எங்க வருதுன்னா, பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு அழைப்பு வருகிறது. அந்த ஊர்ல அந்த தேசத்துல நிறைய பேர் பார்வோனுக்கு முன்பாக நின்னதே இல்லை, யாருமே பார்வோனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆனா ஆண்டவர் சிறைச்சாலையிலிருந்து ஸ்ட்ரெயிட்டா அவனை கொண்டு போய் அங்க நிறுத்துறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட தான் பேசி கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவர் இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது இல்லை இந்த சத்தத்தை கேட்கும்போது, பாஸ்டர் உண்மையிலே நான் பேக்ல போயிட்டே இருக்கிறேன், என்னுடைய தொழில் பின்னாடி போயிட்டே இருக்குது, என் வருமானம் பின்னாடி போயிட்டே இருக்குது, என் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் ரொம்ப பேக் வேற பின்னாடி தான் போறேன், என்னால் முன்னாடி எடுத்து வைக்கவே முடியல, எனக்கு கொஞ்சமாவது ஒரு மாற்றம் வராதா? ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? நாளுக்கு நாள் டவுன் ஆகிட்டு தானே போறேன், நான் எப்படி இதுக்கு மேலே முன்னேற போறேன், எனக்கு தெரியலையே. இல்லை, ஆண்டவர் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஒரு நாள் திடீரென்று தடுத்து நிறுத்துவார் ஆண்டவர். பின்னாடி போகிற வாழ்க்கை ரொம்ப நாள் போகாது. என் தேவன் நம்மை முன்னோக்கி கொண்டு போகிறதற்கு கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு அதிகரிக்கும் சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தர் என்ன வாக்கு எனக்கு கொடுக்கிறார்னா, தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? ஆமென். கைகளை எல்லாரும் உயர்த்தி, இந்த வார்த்தை உங்களுடைய வார்த்தையாக இருக்குமானால், ஆண்டவர் உங்களோட பேசி இருப்பாரே ஆனால், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன். ஹல்லேலூயா. யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். கர்த்தர் யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாத்துலையும் பின்னாடி நான் பார்க்குறேன், நான் ரொம்ப பேக்கான பின்னாடி இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஜீசஸ். என்னோட கூட சேர்ந்த எத்தனை பேர் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டே இருக்குது, எத்தனை பேர் விடுதலையாகி கடந்து போகிறாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி காரியத்தை கர்த்தர் தரலையே.
எனக்கு நாளுக்கு நாள் தோல்வியை மட்டும்தானே நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. கிரியை செய்கிற ஆண்டவரே, கிரியை செய்கிற ஆண்டவரே, கிரியை செய்கிற ஆண்டவரே, நீ நல்லவர், நல்லவர். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம் கையை உயர்த்தி. தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? சொல்லுங்க நல்ல உயர்த்தி. தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? ஆமென். ஆண்டவருடைய பார்வை நம்மேல் இருந்தால் போதுமானது. நம்பர் 3, மூன்றாவது ஒரு சூழ்நிலையை கூட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 29வது வசனத்திலிருந்து. அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டி கொண்டு என் தடியை உன் கையிலே பிடித்து கொண்டு வழியிலே ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மூன்றாவது ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னால், தீர்க்கதரிசி பிள்ளை மரித்து போயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டார். ஸோ இந்த அம்மா சொல்லுது, வாங்க அந்த பிள்ளையை ஜெபம் பண்ணி உயிரோட எழுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வரல, என்னுடைய உடன் ஊழியரை நான் அனுப்புகிறேன், அவருடைய கையில் அவருடைய தடியை கொடுத்து நீ இதை கொண்டு போப்பா, நீ கொண்டு போய் அந்த பிள்ளையின் மேலே நீ வச்சுட்டேன்னா அவ்வளோதான், அந்த பிள்ளை உயிரோட எழும்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த ஊழியக்காரன் கிளம்பிட்டார், அவர் போக ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இந்த அம்மா இல்லை நீங்கள் என் கூட வரணும், நீங்கள் என் கூட வந்தால் தான் நான் போவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்குது. இப்போது இதில் என்ன ஒரு காரியம் அப்படின்னா, தீர்க்கதரிசி சொன்ன எல்லாவற்றையும் செய்தாகிவிட்டது. எடுத்துட்டு போக சொன்னா எடுத்து போயாச்சு. அவர் சொன்ன எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சாச்சு. இதெல்லாம் விட்டு கொடுக்கணும்னு நினச்சா விட்டு கொடுத்தாச்சு, நீ ஒப்பு கொடுன்னு சொன்னா ஒப்பு கொடுத்தாச்சு. ஆனால் இவ்வளவு கமிட்மெண்ட் பண்ணியும் இத்தனை காரியத்துக்கு கீழ்ப்படிந்தும் இந்த சூழ்நிலையில் என்ன நடக்கலைன்னா, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் இந்த இடத்துல நிறைவேறவே இல்லை. ஆண்டவர் அந்த குழந்தை உயிரோட எழும்பவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 3, மூன்றாவது சிலருக்கு என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையுமே நான் கீழ்ப்படிஞ்சேனே, எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேனே, என்ன அந்த நபரோட ஒப்புரவாக சொன்னார், நான் ஒப்புரவாகிட்டேன். ஆனால் அவ்வளவு தீமை செஞ்சார். ஆனால் ஆண்டவர் சொல்லி தானே நான் இந்த மாதிரி பண்ணேன். என்ன கோபத்தை வச்சிருக்காத மகளேன்னு சொன்னார், நான் அதை கீழ்ப்படிஞ்சேன். நான் இன்னும் எவ்வளோ மாறணும், நான் எல்லாத்தையும் மாறிட்டேன். நான் பழையது மாதிரி இல்லை, நான் நிறைய விட்டு கொடுத்துட்டேன். இன்னும் அற்புதம் நடக்கலையே, நான் இவ்வளவு விட்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் கர்த்தர் எனக்கு செய்யலையா? அப்போ நிறைய பேருடைய மனசுல, நான் இவ்வளவு ஜெபம் பண்ணியும் நடக்கல, இவ்வளவு விட்டு கொடுத்தும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல. இதே சூழ்நிலை தான் இந்த இடத்துல இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப கிருபையாய் அந்த ஊழியக்காரன் தடியை வச்சு சரியாகல, கீழ்ப்படிஞ்சு சரியாகல. ஆனா அதுக்கப்புறம் அதோட விடாம ஊழியக்காரனே அந்த பிள்ளை மேல அப்படியே படுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு மறு ஜீவன் அந்த இடத்துல உண்டானது. அதே போல நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் நேரடியாய் வருவார். உங்களுடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒரு காலம் வரும். உங்களுடைய விட்டு கொடுத்தல கர்த்தர் அங்கீகரிப்பார். உங்களுடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க ஆண்டவருக்காக இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு என்னென்ன நீங்க சொன்னீங்களோ, என்னென்ன நீங்க செஞ்சீங்களோ, இது எதுவுமே வீணா போகவே இல்லை. உங்க கீழ்ப்படிதல் வீணா போகல, உங்களுடைய விட்டு கொடுத்தல் வீணா போகல. தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நான் அப்படியே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் பழையது மாதிரியே இருந்திருக்கலாமே, நான் எதுக்கு மாறினேன், நான் எதுக்கு திருந்தினேன், நான் திருந்தின உடனே எல்லாம் நல்லா ஆயிடுச்சா, நான் மாறின உடனே எல்லாம் நல்லா ஆயிடுச்சா, நான் கீழ்ப்படிஞ்ச உடனே எல்லாம் நல்லா ஆயிடுச்சா? ஒண்ணுமே நடக்கல. அப்ப என்னுடைய கீழ்ப்படிதலுக்கு மரியாதை இல்லையா, என்னுடைய விட்டு கொடுத்ததுக்கு மரியாதை இல்லையா? இது எதுவுமே நீங்க பேச வேண்டியது இல்லை. அது கர்த்தர் உங்களை அந்த பாதையில கர்த்தர் நடத்தி உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்க பண்ணி இருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் கர்த்தருக்காக எடுத்த பிரயாசம்
அது விருதாவாய் போகாது. நீங்க எந்தெந்த காரியத்தை அவருக்காக இழந்திருக்கிறீர்களோ நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்று இல்லை. ஆமென் சொல்லுங்கள். ஸோ இப்போ மூன்று விதமான சூழ்நிலையில ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேற போகிறது. ஒன்று, நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் நம்மோட கிருபையாய் கர்த்தர் பேசினார். ஃபர்ஸ்ட் முதல்ல நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார் அப்படின்னா, அந்த வசனத்தை இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிப்போமா? இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம். 18ஆம் அதிகாரம் 13. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராய் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமென். உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள, ஆமென், கர்த்தர் உங்களிடத்தில் வரும்போது நீங்க வெறுமையாய் இருப்பது இல்லை. கர்த்தர் உங்களை வெறுமையாய் இருக்க வைக்க கர்த்தர் மாட்டார். ஆமென். உற்பவ கால திட்டத்தில் அந்த இடத்துல கர்த்தர் உங்களிடத்துல வருவேன். நான் வரும்போது அந்த இடத்துல நீ இப்போ இருக்கிறது போல இருக்க மாட்டாய். ஹல்லேலூயா. சூழ்நிலையின் நடுவிலே அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்பர் 1, வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசா இருக்குது. எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ரொம்ப பெரிய வாக்குத்தத்தத்தெல்லாம் ஆண்டவர் தந்தார். ஆனா இன்னும் அந்த வார்த்தை என்ன பண்ணலைன்னா, எனக்கு இன்னும் துவங்கவே இல்லை. அவர் இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்றதுக்காக அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போகாது. அவர் ஒரு இரவிலே என்னுடைய வாக்குத்தத்தத்தை துவங்குகிறவர். ஒரு ராத்திரியிலே எனக்கு அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீர்கள்? எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சாட்சி. 2 months 2 மாதம் டைம் இருக்கிறது. 2 மாசத்துக்குள்ள அப்ராட்ல ஒரு வேலை. ஆனால் வயது கிட்டத்தட்ட 32 வயசு. அந்த வேலையில் ஜாயின் பண்ணால் 4 வருஷத்துக்கு அந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையிலிருந்து திரும்பி வர முடியாது. 4 வருஷம் அந்த இடத்துல வேலை செய்யணும். வயது 38. இப்போ 2 மாதம் தான் இருக்குது. அம்மா அப்பா அப்படியே துடிக்கிறாங்க. என்ன துடிக்கிறாங்கன்னா, நல்ல சம்பளத்தில் கிடைச்ச வேலை, இந்த வேலையை விட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பிள்ளையை இப்போ அனுப்பிட்டோம்னா, இப்போவே இவ்வளோ வயசாச்சு, இன்னும் 4 வருஷம் தாண்டிடுச்சுன்னா 42 வயசாகிடும். திருமண காரியம் நடக்கலை. 2 மாதம் அந்த ஃபாரின் போகிறதற்கு நாள் நெருங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ள படபடன்னு இருக்குது, பயமாக இருக்குது. 2 மாதத்துக்குள்ள ஒரு கல்யாணத்தை எப்படி பேச முடியும்? எப்படி இது முடிவுக்கு வரும்? அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்ற அந்த யோசனையோட அவ்வளவு பயத்தோடு இருக்கும்போது, சரியா இன்னும் மேரேஜ் இன்னும் அப்ராட் போகிறதுக்கு 40 நாள், அந்த 40 டேஸுக்குள்ள அதே போல் அதே வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பையன் இந்த ஊருக்கு அந்த பையனுக்கு பேசி அவனுக்கும் அதே மாதிரி சீக்கிரமாக அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுனால 2 குடும்பத்திற்கும் பிடிச்சி போய் 40 நாளைக்குள்ள அந்த திருமண காரியங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டு அழகாக எங்கே போனாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஃபாரின் போயிட்டாங்க. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் நெடுநாள் காத்திருக்கிறது உங்களுடைய இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். கொடுத்தார்ல ஆண்டவர், வாக்கு கொடுத்துருக்கிறார்ல, அவர் எப்போ துவங்குவார் அப்படின்னு நமக்கு தெரியாது, நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம தான் துவங்கலன்னு நினைக்கிறோம். அவர் எப்போவோ துவங்கிட்டாரு. யோசேப்புக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை 14 வயசில் கொடுக்குறாரு. நம்முடைய பார்வையின்படி அந்த வாக்கு தத்துவம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? அவனுடைய 30வது வயதில் தான் அது ஆரம்பிக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா 30வது வயசுல யோசேப்பு எங்க நிற்கிறாருன்னா, பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறார். உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவ்வளவுதான், அதுல இருந்து யோசேப்பு அவ்வளவுதான் நன்மையா ஆரம்பிச்சிட்டாரு. அதுல இருந்து யோசேப்புக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது. அவனுடைய சகோதரர் எல்லாம் வர்றாங்க, அவங்க அப்பா வர்றாங்க, அவனுக்கு கல்யாணம் ஆகுது, பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதுல இருந்து யோசேப்பு வளர்ந்துட்டே இருக்கிறான். நம்முடைய பார்வையின்படி அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருச்சு வாக்கு தத்துவம். ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? 14 வயசுல தன்னுடைய தகப்பனை விட்டு கிளம்புறாரு பாருங்க. வீட்டை விட்டு கிளம்பும் போதே வாக்கு தத்துவம் ஆரம்பிச்சிருச்சு. வாக்கு தத்தத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டார்.
வாக்குத்தத்தத்துக்குள்ள யோசேப்பா ஆண்டவர் நடக்க ஆரம்பிக்க நான் நம்புறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டாரு சிஸ்டர், ஆரம்பிச்சிட்டாரு பிரதர், ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவர் துவங்கிட்டாரு. ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒண்ணு கூட இன்னும் துவங்கப்படவே இல்லையே. எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே, ஒன்னும் துவங்கப்படவே இல்லையே. இல்ல, ஹல்லேலூயா, ஆமென். என்னுடைய ஆண்டவர் அவ்வளவு ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். என்னுடைய வாக்குத்தத்தத்தை துவங்கி விட்டார், ஆரம்பித்து விட்டார். நம்பர் 2, ரெண்டாவது ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய வாக்குத்தத்தத்திற்கு எப்படி தான் போறேன் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னாடி போறதான் என்னுடைய எண்ணம், அதுதான் என்னுடைய வளர்ச்சி. ஆனா நாளுக்கு நாள் எப்படி போகுது அப்படின்னு சொன்னா, பின்னாடி என்னுடைய சூழ்நிலை அதிகரிச்சுட்டே இருக்குதே தவிர என்னுடைய சூழ்நிலை என்ன பண்ணலைன்னா குறையல. பிரச்சனை தீர்வுன்னு பார்த்தா அதிகமாயிட்டே இருக்குது, போராட்டம் தீர்வுன்னு பார்த்தா அதிகமாயிட்டே இருக்குது. இதனாலே நமக்கு நிறைய பேருக்கு என்ன விசுவாசம் வருதுன்னா, அவ்வளவுதான், இந்த வாக்குத்தத்தம்லாம் எப்படி நிறைவேற போகுது. நான் எல்லாம் வீடு கட்டுவேன்னு தான் நினைச்சேன். ஆனா நான் எங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா வாடகை கொடுக்கறது கூட பணம் இல்லையே. நான் எங்க போய் இல்ல. அதிகரித்து கொண்டே பிரச்சனை இருந்தாலும் மரணம் வரைக்கும் வேதம் சொல்லுது, அவன் சாகிற வரைக்கும் அந்த பிரச்சனை என்ன பண்ணிச்சாமா? ஆமா, அவனை சாகடிச்சிருச்சாமா. அவ்வளவுதான், முடிய வச்சிருச்சு. ஆனா திரும்பி ஊழியக்காரனை கொண்டு கத்தர் மறுபடியும் உயிரை கொடுத்து கத்தர் துவங்க பண்றாருல. சிஸ்டர், பிரதர், உங்க பிரச்சனை உங்களை முடிச்சு போடுன்ற அளவுக்கு உங்களை கொண்டு வரலாம். நீங்க பயப்படாதீங்க. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர், ஒருவேளை எனக்கு என்னென்னமோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனா இன்னைக்கு முடிஞ்சு போகிற அளவுக்கு என் பிரச்சனை வந்துச்சு, நான் முடிச்சிட்டேன். ஆனா ஆண்டவர் அந்த முடிவில் ஒரு துவக்கத்தை கொடுத்து மறுபடியும் அந்த குழந்தையை உயிரோடு வைக்க முடியுமானால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரால செய்ய முடியும். நம்பர் 3, மூன்றாவதாக எனக்கு வாக்குத்தத்தம் நிறைய இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நிறைய கீழ்ப்படுகிறேன், நிறைய விட்டு கொடுத்தேன், நிறைய என்ன அர்ப்பணிச்சேன். நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன், என் கேரக்டரை சேஞ்ச் பண்ணிட்டேன். எதுக்காக தெரியுமா? ஆண்டவர் எப்படியாவது எனக்கு சொன்னதை நிறைவேற்றணும். ஆனா நான் மாறினதுக்கு அப்புறமும் எது ஒர்க் அவுட் ஆகல, வாக்குத்தத்தம் இன்னும் நடக்கலையே. நான் இன்னும் என்னதான் பாஸ்டர் மாறணும்? இவ்வளவு மாறினதுக்கு அப்புறமும் ஆண்டவர் இறங்காம இருக்கிறாரு. இவ்வளவு நான் என்ன மாத்தினதுக்கு அப்புறம் ஆண்டவர் இறங்காம இருக்கிறாரு. நான் பழையது மாதிரி இல்லை, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இல்ல, ஆண்டவர் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை ஆண்டவர் மறக்கல. நீங்க கீழ்ப்படிஞ்சதுக்கு பிற்பாடும் எதுவுமே நடக்கலன்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு ஏற்ற நேரத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய கீழ்ப்படிதலை அங்கீகரிக்கிற ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். இப்ப நம்ம பாட போறோம், என் சூழ்நிலைகளை மாற செய்கிறதற்கு என் தேவனால கூடும். என் தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? என் தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் நிறைய பேரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? நீங்க சொல்லுங்க, இல்லை. ஆண்டவரால் ஆகாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. கர்த்தரால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா.